வணக்கம், நான் உங்கள் அனந்த். இது தாமிரபரணியோடு ஒரு பயணம் பாகம் 13. தாமிரபரணிக்குன்னு ஒரு கோயில் சிலை இருக்குங்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். காரணம், கர்நாடகா மாநிலம் கூர்கில் பிறக்கிற காவேரி நதிக்கு தலக்காவேரிங்கிற இடத்துல ஒரு கோயில் இருக்குது. அதை பூஜை பண்ணி வராங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற தாமிரபரணிக்கு கோயில் இருக்காதான்ட்டு நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். தாமிரபரணி உருவாகிற இடத்துக்கு யாராலையும் போக முடியாது. அங்கே புதிய மலையில் அகத்தியர் தான் வேணால் தரிசிக்கலாம், அதுவுமே எல்லாராலையும் முடியாது. இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கல்டக்குறிச்சி அம்பைக்கும் நடுவில் ஓடுற தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஆலயம் பேர் தாமிரபரணீஸ்வரர் ஆலயம், மாதா தாமிரபரணி. இந்த கோயில் பழங்காலத்து கோயில், சிவன் கோயில். ஆத்தங்கரையில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. (2018) தாமிரபரணி புஷ்கரம்ங்கிறது எல்லா படித்துறையிலையும் கோலாகலமாக தாமிரபரணியை பூஜித்தாங்க. அப்போ தான் இந்த தாமிரபரணி சிலையை இங்கே நிறுவியிருக்காங்க. 6 கையோட மாதா இருக்காங்க. அதில் 4 கையில் தாமிரபரணி நதியை வச்சுருக்காங்க. ஒரு கையில் அபயத்த முத்திரையோட காட்சி தராங்க. தாமிரபரணி மாதாவுக்கு ஒரு சிலை இருக்குது, நான் இப்போ தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. கோயில் முன்னாடி ஆறு ஓடுதுன்னா கோயிலுக்கு பின்னாடி வயல்வெளிகளாக இருக்குது. இது ஒரு பழமையான சிவன் கோயில். சிவனோட பேர் தாமிரபரணீஸ்வரர் தான். மாதா தாமிரபரணி அறக்கட்டளைங்கிற ஒருத்தங்க தான் இப்போ கோயிலை பராமரிச்சுட்ருக்காங்க. தாமிரபரணி மாதாவுக்கு ஆள் உயரத்தில் இப்படி ஒரு சிலை இருக்கிறத பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். முடிஞ்ச அளவு தாமிரபரணியை சுத்தமாக வச்சுருப்போம். தாமிரபரணி மாதாவை போற்றுவோம். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.